உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எவ்வளவு பெரிய டாக்டர் அவரு, வந்த மாப்பிள்ளை அவர் அப்படி அமைச்சிருக்க. இனிமே உன்னை எவன் கட்டிக்குவா? எவனும் வந்து என்ன பொண்ணு பார்க்க வேண்டாம். கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நான் உங்களுக்கு கெஞ்சினேனா? உனக்கு சம்பாதிக்கிறான்ற திமிரு என்ன? எதுக்கறதால ஏத்து பேசுற? உனக்கு அப்புறம் 2 தங்கச்சிங்க இருக்காங்க, மறந்துடாத. நான் இந்த வீட்ல இருந்தா தானே பிரச்சனை. எனக்கும் தனியா வாழ தெரியும். என்னால உங்க பொண்ணுங்க வாழ்க்கை ஒண்ணும் பாதிக்க வேணாம். அக்கா என்னக்கா சொல்ற? நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்றேன். யாரும் என்ன தடுக்க வேணாம். ஏய், போகட்டு விடுறி. ஆட்டோ தேனம்பேட்டு போகணும். போலாம் மேடம், உட்காருங்க. ஒரு நிமிஷம். ஹலோ ராணி, நான் காயத்ரி பேசுறேன். நீ எங்க இருக்க? நான் மதுரையில இருக்கேன்டி. மதுரையா? நீ எப்ப போன? என்கிட்ட சொல்லவே இல்ல. ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நேத்து தான் புக் ஆச்சு. அதான் அர்ஜென்ட்டா கிளம்பி வந்துட்டேன். ஏன், என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லடி, வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை. சண்டை போட்டு வெளியே வந்துட்டேன். அதான் வீட்ல கொஞ்ச நாள் தங்கிட்டு போலான்னு நினைச்சேன். நீ இப்ப அங்க போயிட்டியே, என்னடி பண்ணலாம்? ஏய், கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்கன்னு சொன்ன, அதுக்குள்ள என்னடி வீட்ல பிரச்சனை? நீ நேர்ல வா, எல்லாம் உன்கிட்ட சொல்றேன். சரி காயத்ரி, நான் ஒரு 4-5 நாள்ல வந்துருவேன். நீ வேணா என் வீட்டுல போய் தங்கிக்கோ. வேலைக்காரி கிட்ட போன் பண்ணி சொல்லிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் ராணி, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஓகே ஓகே, போலாம்ப்பா. அப்பா சீக்கிரம் வாங்க. அரம்பா, இவன் ஒரு இம்சை. போங்க உட்காருங்க போய். இந்த மனுஷன் பண்ண கூத்த கேட்டியா? ஒரு சின்ன குழந்தை கையில இருந்த சோன் பப்படியை புடுங்கி தின்னுருக்காரு. இவருக்கு சக்கரை ஊசி போட்டா என்ன, போடாட்டி என்ன, அப்படியே இருக்கட்டும்னு விட்டுறணும். ஏன் பா இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? இந்த மருந்து யார் வாங்குனது? ஏப்பா, மார்க்கெட்டுக்கு போகும்போது நான் தான் வாங்கிட்டு வந்தேன். எந்த கடையில வாங்குன? நம்ம கோயிலுக்கு பக்கத்துல இருக்க கோவிந்தசாமி மெடிக்கல்லப்பா. பார்த்து வாங்க கூடாதா? ஏப்பா, என்னாச்சு? இது எக்ஸ்பைரி ஆயிடுச்சுமா. போன வருஷமே காலாவதியான மருந்துமா. ஐயோ, இத நான் அப்பாவுக்கு போட்டுனேன். இந்த வருஷம் நான் காலாவதி ஆயிருப்பேன். வாயில நல்ல வார்த்தையே வராதா? இன்னைக்கு நான் வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல, அந்த மருந்து கடைக்காரன் உண்டு இல்ல. எப்பா சிவராமா, ஐயோ மறுபடியும் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போறானே, என்ன ஆகுமோ? கோவிந்தசாமி மெடிக்கல்ஸ் இதோட கோவிந்தா. திரு சிவராமகிருஷ்ணன் அவர்கள் தனது தந்தைக்கு வாங்கிய இன்சுலின் மருந்து காலாவதியான பழைய மருந்து என்பதை தகுந்த ஆதாரங்களோடு நிரூபித்துள்ளார். அங்கு சோதனை செய்ததில் இன்சுலின் மருந்து மட்டும் அல்லாது மற்றும் பல மாத்திரை மருந்துகள் எக்ஸ்பைரி ஆகி இருந்தது என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆகவே கோவிந்தசாமி மெடிக்கல் ஷாப்பின் லைசன்ஸ் ரத்து செய்யப்படுகிறது. யாரு யார் இந்த சிவராமகிருஷ்ணன்? ஏண்டா என் வாழ்க்கையோட விளையாடுறான் அவன்? அன்னைக்கு அப்படித்தான் பொண்ணு பாக்குற வீட்டுல போட்டோவை மாத்தி என் வாழ்க்கையோட விளையாண்டா. இன்னைக்கு என் பிசினஸ், நாளைக்கு என்ன பண்ண போறா? போதுண்டா, இனிமே அவன் பேர் என் காதுல விடக்கூடாது, அவன் உருவம் என் கண்ணில் படக்கூடாது. முடிச்சிருங்க. யாரா நீங்க? எல்லாரும் வெளியில போங்க. எங்கடி உன் புள்ள சிவராம? எதுக்கு சிவராம? முதல்ல வெளியில போங்க. என்னது? அம்மா,
வாங்கடா இந்த பக்கம் வெட்டிடு வெட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கலாம். யார் யா நீ? சிரிப்பா பாரு, கண்ணத்துல குறி வேற. முன்ன பின்ன தெரியாம ஒரு போட்டோவை அனுப்பிச்சு என் ஃபேமிலில இருந்து என்ன பிரிச்சுட்டேல. இரு இரு, இதே போட்டோவை பேப்பர்ல போட்டு உனக்கு பைத்தியம் சொல்லி உன்னை என்ன பாடுபடுத்துறேன் பாரு. கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? அப்பாடி, ஆஸ்பத்திரில இருந்து நாங்க வீட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகுமாப்பா. அது வரைக்கும் நீ வீட்டுல தனியா இருக்க வேண்டாம் கண்ணு. என்ன சொல்ற நீ? ஏன்பா வீடு புது கலாட்டா பண்ணவங்க யாருன்னே தெரியல. அடி வாங்கினவங்க சும்மா இருப்பாங்களா? மறுபடியும் அவங்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்து உன்னை சக்கையா நிமித்திட்டாங்கன்னா வரட்டுமே, பிச்சிரும் பிச்சு. ஏன் பயப்படுறீங்க? பயப்படலப்பா, ஒரு தற்காப்புக்காக சொன்னேன். இங்க பாருப்பா, உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க உயிரோடவே இருக்க மாட்டோம். சரி சரி, நான் போய் வெளியே தங்கிக்கிறேன். அப்படி பிடிச்சுக்க. ஊர்மிளா என்னங்க? ஊர்மிளா என்ன பிடிச்சிருக்கா? உங்களை போய் பிடிக்காம இருக்குமா? அப்படின்னா ஒரு பாட்டு பாட. என்னது? என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில இருந்துச்சு கம்பெனியை திறந்து ஊதுபத்தி கொளுத்தி வச்சு வேலைய ஆரம்பிக்காம இப்படி பஜனை பாட்டு பாடிட்டு இருந்தா இந்த கம்பெனி எப்படா உருப்படும்? எங்க சாங் ஒரு மாதிரி ரிப்பீட் பண்ணு. ஸ்டாப். லாஸ்ட் லைன் மட்டும் பாடு. பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன். கர்மாந்தரம் முடிச்சுடலாம் போங்கடா. ஏண்டா இது என்ன எக்ஸ்போர்ட் கம்பெனியா இல்ல செக்ஸ் படம் ஓடுற தியேட்டரா? நீங்க இப்படி கூத்தடிக்கிறத எம்டி பார்த்தா என்ன நினைப்பார்? என்ன நினைப்பா? அவன் தான் ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்கான். இவெல்லாம் எம்டியா டம்டி. வாடா. கம்மிங் கம்மிங். யூ கால் மீ? யா, நீ தான் இந்த ஃபேக்டரி ஓனர். இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்காங்க, கண்டிக்காம நீயும் பாத்து ரசிச்சிட்டு இருக்க. என்ஜாயிங் தி பியூட்டி wherever it is. ஆஹா, அமெரிக்கன் சிட்டிசன். அப்படியே இங்கிலீஷ் தான் பேசுவாரு. டே, தமிழ்ல பேசு. அழகு எங்கெங்க இருக்குதோ அதையெல்லாம் ரசிக்க சொல்லிருக்காங்க. யார் சொன்னா? இது உன் கண்ணுக்கு அழகா இருக்கா? வா ரசி. பாரு, கருவாட்ட கவரத்துக்கு பூனை ரெடி ஆகிற மாதிரி இருக்கான் பாரு. டச்சு. இந்த மாதிரி நீ ரசிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஃபேக்டரி டேமேஜ் ஆகிடும். அப்புறம் நீ எம்டியா இருக்க மாட்ட. எம்டி ஆகி ரோட்ல தம் டீ தான் விக்கணும். உனக்குன்னு ஒரு இல்ல, அத போய் விட்டுறா போடா. ஆமா, இங்க ஒருத்தர் நின்னுட்டு இருந்தானே இங்க. டேய், கீழ என்னடா பண்ணிட்டு இருந்த? பட்டன் பொறுக்கிட்டு இருக்கேன். பட்டன் இங்க தான் பொறுக்கணும், அங்க போய் பொறுக்கடா போடா. உட்கார், வா வேலை செய். மிஸ்டர் கணேஷ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. என்ன கன்சியூமர் கோர்ட்ல இருந்து பணம் வந்தா? அதெல்லாம் இல்ல, வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். வாட் இஸ் தி மேட்டர்? கம் டு தி பாயிண்ட். வீட்டை விட்டு வெளியே 10 நாளைக்கு தங்க ஒரு ரூம் வேணும். ஹோட்டல்ல தங்கிக்க. அது எங்களுக்கு தெரியாதா? உங்க வீட்ல நான் 10 நாளைக்கு தங்கணும். என்னது? என் வீட்ல 10 நாள் நீ தங்க போறியா? யோ, நான் சேர்ந்தாப்புல 10 நாள் தங்கினாலே ஜாஸ்தின்னு தோர்த்துறா. இதுல நீ வேறயா? அதெல்லாம் முடியாது. ஐயோ பிரதர் ப்ளீஸ் வேணாம் சொல்லாதீங்க பிரதர் ப்ளீஸ். ஆஹா, பிரதர்னு சொல்லி சென்டிமெண்ட் போட்டு தாக்கிட்டியே. சரி, அவகிட்ட போய் ஏதாவது ஒரு பிட்ட கிட்ட போட்டு நீ தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. தேங்க் யூ பிரதர், தேங்க் யூ. இரு, என்ன வெறும் தேங்க்ஸ் சொல்ல போறேன்? ஒரு 500 ரூபாய் கொடு. 500 ரூபாய் எதுக்கு? என் பொண்டாட்டிக்கு. ச்சே, 500 ரூபாய் உங்க பொண்டாட்டிக்கு. நான் போய் யோ, நீ என்னைய நினைச்சிட்டு பேசுற? அவளுக்கு ஏதாவது பிடிச்சது கிடைச்சது வாங்கி கொடுத்து நைஸ் பண்ணா தானே உன்னை தங்க வைப்பா. இதுக்கு நான் பேசாம ஹோட்டல்ல தங்கி. ஹோட்டல்ல போய் தங்க. 500 ரூபாய்க்கு 10 நாள் எவன் ரூம் விட்டு பண்ணுவா? பிரதர் கொஞ்சம் இருங்க. இந்தாங்க 500 ரூபாய். அது ஒரு கண்டிஷன். என்ன? நான் போய் 2 hours கழிச்சு தான் நீ வரணும். சரி, அதுக்கு முன்னாடியே வந்தேன்னு வை, 2 பேரும் சேர்ந்து ரூம் தேட வேண்டியது வரும். இல்ல, நான் பின்னாடியே வர்றியா? 500 ரூபாய் கொடுத்துருக்குமே, நீ ஜபர்தஸ்தா வராத, அடக்கி வாசி. நல்ல ஆளியா.
மிஸ்டர் கணேஷ், பிரதர், மிஸ்டர் கணேஷ். நோ நோ, என்ன மேடம் விழ போனீங்க, காப்பாத்தல, ரேப் ரேப்னு கத்துறீங்க. இல்லையா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? ஏதோ போட்டோ அனுப்பி குழப்பின, இப்ப நேரடியா கலாட்டா பண்ண வந்திருக்கியா? போய் வெளியில. என்ன குழப்பன, என்ன போட்டோ, என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல இல்ல, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ முதல்ல போ வெளியே. என்ன நீ வா போன்னு மரியாதை இல்லாம பேசுறீங்க. மேடம், உங்களை என் ஃப்ரெண்ட கூப்பிடுங்க. யாரு அந்த ஸ்டூபிட் ஃபெலோ? இங்க பாரு, நீ இப்ப போலனா நான் போலீஸ் கூப்பிடுவேன். போலீஸ். இப்ப என்ன பண்ணிட்டான் போலீஸ் கூப்பிடுறீங்க நீங்க? போய் வெளியில. இல்ல நீ வாய போய், இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் உனக்கு. போய் வெளியில. என்ன நீ எப்படி பேசுறியா? தொட்டு பேசுற? நான் அப்படியே பேசுவேன். என்னங்க சார், இந்த பொண்ணு என்ன இன்சல்ட் பண்ணிட்டா. என்ன இன்சல்ட் கன்சல்ட்? இது உங்க வைஃப் தானே? ஐயோ, ஏன் வைஃப் இங்க இருக்க, எதுக்கு நீ சண்டை போடுற? இது அது யாரோ நம்ம வீடு அங்க இருக்கு. பிசாசு. என்ன போய் பாப்பா. என்ன பேயா? வாயா, மூஞ்ச பேய்தானே இருக்கு. மூஞ்ச பாரு. என்ன அது? என்ன பேச்சு? அவ கிடக்குற ரப்பர் பேட். நீ போங்க பிரதர். செத்த போயா, உன்ன மாதிரி நிறைய ஆளை பாத்துட்டேன். ஏய், வாயை தச்சிர ஜாக்கிரதை. போயா. ஏய் போடி. ஓய், குரல் குடுக்குற வேலை வச்சுக்காத. நீ போமா, என்ன ரவுடி மாதிரி பேசுற? ஓய், உன் ஃப்ரெண்ட் கொஞ்சம் அடக்கி வை சொல்லிட்டேன். ஏய், நீ முதல்ல பொம்பளை அடக்கமா பேசுங்க. போங்க பிரதர். என்ன பிரதர்? பிச்சுடுவான் பிச்சு. ஒரு நிமிஷம், அவள ரெண்டுல ஒன்னு பாத்துறேன். அட ரெண்டுல ஒன்னு, மூணுல ஒன்னு, போங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.